பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. முன்பாக பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து அவர் கடிதம் அளித்திருந்தார். தான் தமிழக பாஜகவில் ஓரங்கட்டப்படுவதாக மற்றும் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக அவர் கடிதத்தை அளித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவர் புதிய கட்சியை தொடங்கப் போகிறாரா என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. முன்பாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்திருந்தார் அண்ணாமலை. அவரிடம் கடிதம் அளித்திருந்தார். தொடர்ந்து பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நிதின் நபீனை சந்தித்த பிறகு அண்ணாமலை இந்த முடிவை எடுத்திருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இதன் பின்னணி என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே தொடர்ச்சியாக பாஜகவுடைய மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமை மீது அதிருப்தியில் காணப்பட்டார். கூட்டணி அமைக்கும் விவகாரம், சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது, அந்த ஒரு கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. தனித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுத்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு புதிதாக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டார். இந்த சூழலில் தான் பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி நேற்றைய தினம் சென்ற அண்ணாமலை இன்று காலை சரியாக 9 மணி அளவிலே பாஜகவுடைய மாநில தேசிய தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து தான் தொடர்ச்சியாக இந்த அந்த அரசியல் சூழலில் பயணிக்க விரும்பவில்லை. ஒரு பக்கம் மாநில தலைமை தன்னை தொடர்ச்சியாக ஓரம் கட்டுகிறது. சுயமாக முடிவெடுக்க தன்னால் முடியவில்லை. தற்போதைய தமிழக அரசியல் சூழலில் சில ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தமிழக பாஜகவால் தொடர்ச்சியாக காலூன்ற முடியும். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இதற்கான சூழல் அமையவில்லை. இதனால் தான் நான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஒரு கனத்த இதயத்துடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாக விரிவான ஒரு அறிக்கையும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கியிருக்க. அண்ணாமலையை பொறுத்தளவு முன்னாள் தலைவர் அமித்ஷா முன்னிலையில் தான் டெல்லியில் நேரடியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். தன்னுடைய IPS பதவியை ராஜினாமா செய்த பிறகு டெல்லியில் தான் அவர் இணைந்தார். அதனால்தான் டெல்லியில் தன்னுடைய நிலைப்பாட்டை சுமூகமாக தெரிவித்திருக்கிறார்.